இன்றைக்கி நியூஸ் வருது. என்ன வருது? தமிழகத்தில் வந்துட்டு எதிர்க்கட்சி தலைவர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நியூஸ் வருது. என்ன காரணம்? அவர் ஆபாசமாக பேசிட்டாரு அப்படின்றது காரணமாக சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டாரு? காவிரி தண்ணி வருது இல்லையோ அங்கே தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், சினிமா தொழிலை காலங்காலமாக செய்து கொண்டு நடித்து வர அந்த தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ நீங்கள் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? எத்தனை ஜோக்ஸ் நீங்கள் படம் நடிச்சு ஆரம்பிச்சிருந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க, பேசியிருப்பீங்க. என்ன இன்னைக்கு பப்ளிக்கில் பேசிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், நல்லா சிந்திக்க தெரிஞ்சவங்க நல்லா சிந்திங்க. இதே நடிகைகள் சினிமா தியேட்டரில் அவ்வளோ இன்ச்சு திரையில் தன்னை வந்து ஆபாசமாக ஆடை போட்டு உடலை ஆடியும் பாடியும் தமிழக மக்களை காண்பித்து எத்தனை ஆண் மக்களை அந்த சினிமா பார்க்க வரக்கூடிய திரையரங்கத்திற்கோ இல்லை டிவியில் வீட்டில் பார்க்குறவங்களுக்கோ மொபைலில் பார்க்குறவங்களுக்கோ எத்தனை வாட்டி தண்ணி வர காட்சிகளை இவங்க அமைச்சிருக்காங்க. இந்த நடிகைகள் கொச்சமாக எத்தனை காட்சிகளை இவர்கள் அமைச்சிருக்காங்க. இன்னைக்கு தான் தெரியுதா நீங்கள் ஒரு பெண்ணு சொல்லிட்டு ஒரு பெண்ணாக இருந்து நீங்கள் நடிப்பது என்பது ஒரு பெண் செய்வது காரியமா? ஆடை குறையாக போட்டு மக்கள் வேறுடைய ஆண் முன்னாடி, அதாவது உங்களுக்கு எந்த உறவும் இல்லாத ஒரு ஆண் முன்னாடி நீங்க ஆடுவது சரியா தவறு தானே? அது இன்னைக்கு தான் தெரிஞ்சுதா நீங்க ஒரு பெண்ணு? அப்ப எத்தனை பேர் ஆண் மக்களுக்கு நீங்க வந்து தனியாக வச்சிருப்பீங்க? அப்படி ஒரு காட்சி நீங்க அமைச்சிருப்பீங்க. அதுதான் சொல்றோம், சினிமா பின்னாடி போகாதீங்க. சினிமா என்பது தவறான விஷயம், முற்றிலும் தவறு. அது தமிழகத்திலையும் இந்தியாவிலையும் உலகத்திலேயே அது பேன் பண்ண வேண்டிய விஷயம். அதுதான் முதல்ல நீங்க பேன் பண்ணணும். இன்னைக்கு உங்களால நிறைய இளைஞர்களுடைய வாழ்க்கை வந்து சீரழிச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு வருஷம் ஒரு வார்த்தை சொன்ன உடனே உங்களுக்கு அப்படியே வாழ்க்கை அப்படி இடிச்ச மாதிரி இருக்குது. இதுதான் நீங்க காலங்காலமா பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை இளைஞர்களோட வாழ்க்கை நீங்க இந்த மாதிரி ஆடணும் பாடணும் நீங்க வந்து காமிச்சு சினிமாவில் வீணாக்கி இருக்கீங்க வாழ்க்கை. அப்பெல்லாம் தெரியல உங்களுக்கு. இது இயற்கைக்கு எதிரானது. இந்த தொழில் செய்பவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு எதிராக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் பின்னாடி போகாதீங்க. இப்படி போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு திரும்பி வருவது என்னவென்று சொன்னால் மரியாதை வராது, மாறாக அவமரியாதை தான் வரும். என்ன ஒரு வெட்கக்கேடு என்றால் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துட்டு அப்புறம் கூட இன்னும் வந்துட்டு இது வந்து சரிதான் அப்படின்னு பார்த்துட்டு தயாரிக்கிறதும் இது வெளியிடுறதும் வண்ணமா இருக்காங்க இல்லையா? இந்த மக்கள் தான் தமிழகத்துக்கே பார்த்தீங்கன்னாக்கா வேதனை தரக்கூடிய இந்த மனிதர்கள். ஒரு பெண் என்பவள் யார்? அவள் வந்து இறைவனுடைய நிழலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவளுக்கு வந்துட்டு பிறக்கும்போது தந்தை பாதுகாப்பு, அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி பாதுகாப்பு, அதுக்கப்புறம் கல்யாணம் என்ற மறுமணம் முடிந்த உடனே அவளுக்கு அவளுடைய கணவன் வந்து பாதுகாப்பு. இப்படிதான் அப்புறம் பிள்ளைகள். இப்படிதான் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை போகணுமே தவிர கல்யாணமே பண்ணாம இந்த மாதிரி ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து நடித்து ஆடி பாடி நான் கல்யாணமே பண்ண மாட்டேன், ஆனால் உறவுல இருப்பேன். ஆனால் என்ன உறவு? நட்பு என்ற உறவு என்பது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த உறவு என்பது அது உறவு கிடையாது. அது இறைவன் வகித்த உறவு கிடையாது. தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர நட்பு என்ற ஒரு உறவு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க தமிழக மக்களே. இந்த உறவை வைத்துக் கொண்டு தான் இன்றைக்கு பலர் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கல்யாணத்திற்கு வெளியே உறவு, இல்லைனா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி உறவுகள், இந்த மாதிரி டொமஸ்டிக் ப்ராப்ளம்ஸ் வரது காரணம் இந்த மாதிரி நட்பு என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு. அதனால விழித்தெடுங்கள். இந்த சினிமாவை பேன் பண்ணுறதுக்கு ஒரு போராட்டம் பண்ணி யாரும் போராட்டம் பண்ணி தீர்வு காண்றாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தீர்வு காணி உங்களுடைய வருங்கால சமுதாயத்தை சீர்கேட்டிலிருந்து எடுத்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான, மரியாதையுடன் வாழ்வதற்கான வாழ்க்கையை உங்களுடைய வருங்காலத்திற்கு தாருங்கள்.